திருடினது அண்ணியும் அண்ணியோடைய அப்பாவும் தான் அப்படின்னு சொல்லி இப்போ கதிர் வந்து டக்குன்னு வந்து ஒரு வீடியோ ஆதாரத்தை காமிக்கிற மாதிரி விஷயம் தான் அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பழனிவேல். அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சால் கூட தங்கமயில் அவங்க அப்பா மோசம்னா அதுக்கு ஈக்குவலாக மோசமாக சரவணனும் நடந்துக்கிறார். சரவணன் அவருக்கு தெரிஞ்ச உண்மைகளை வெளில சொல்லாமல் இருக்க இப்போ இந்த 10,000 ரூபா பணம் கடப்பணம் வந்து காணாமல் போய் சீராக மாறிடுச்சுல்ல. தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு வந்து சீர் கொடுத்துட்டு போயிட்டாங்க பெருமையாக. ஆனால் வீட்டில் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கவே வந்து வழியிலன்னு ரொம்ப சோகமாக இருக்காங்க. ட்ரெஸ் எடுக்க வழியிலன்னா ட்ரெஸ் எடுக்காமல் இருக்கலாம், எடுத்து வந்து திருடி எடுத்து கொடுக்குறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தன்னுடைய மாமா ரொம்ப கஷ்டப்படுறாரு, மாமாவுக்கு எகெயின்ஸ்டாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது கதிராக இருக்க போகிறார். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த கோயிலில் வச்சு நடந்த ஃபங்க்ஷனுக்கு அப்பையும் கதிரை தான் ஒரு முழு ஹீரோவாக வந்து காமிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சரவணன் கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை தன்னுடைய மாமா வந்து அவமானப்பட்டு நிற்கும் பொழுது பார்த்துட்டு பேசாமல் இருக்கார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ திடீர்னு அடுத்த நாள் தீபாவளி முடிஞ்சு தீபாவளி எல்லாரும் கொண்டாடி முடிச்சு தீபாவளிக்கு வீட்டுக்கு எல்லாம் வரும்பொழுதே வந்து சரிப்பா அந்த கணக்கை பார்த்துடலாம், நல்லா கொண்டாடிட்டோம், நாளைக்கு வேலையை போய் பார்க்கணும்ல அப்படின்னு வந்து தீபாவளி கணக்கு எடுத்து பார்க்க 2 நாளில் பணம் திருப்பி வச்சிடறேன் அப்படின்னு வந்து தங்கமயிலோட அப்பா மாணிக்கம் சொல்லியிருக்கிற வேலையில் ஐயோ கணக்கை பார்க்குறாங்களே அப்படின்னு தங்கமயில் பதறி போய் எதுக்கு மாமா இன்னைக்கே வந்து பார்க்கணுமா, இப்போ தானே எல்லாரும் வந்து வெடியெல்லாம் வெடிச்சு வந்து நல்லா சாப்பிட்ருக்கோம், தூங்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படிங்க. உடனே அதனால என்னப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா, வேலையை அப்பெல்லாம் விட முடியாது, நம்ம கரெக்டாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருக்கணும்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வசனத்தை பேசி இப்போ உடனே வந்து அரசி கணக்கை பாருமா அப்படின்னா கணக்கில் 10,000 குறையுது அப்படின்னு பெரிய ஷாக்காக போகிறார். என்னது 10,000 குறையுதா, 10,000 எப்படிமா குறையும், 1 ரூபா 2 ரூபானா பரவாயில்ல, 1000 ரூபா குறைஞ்சது சரி அப்படின்ட்டு டக்குன்னு திருப்பி இந்த பக்கம் வந்து பழனிவேலை பார்த்து டே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட, டே பழனி அப்படின்னு கத்த உடனே பழனிவேல் உள்ளேருந்து வெளில வராரு சுகன்யாவோட சேர்ந்து. ஏற்கனவே சுகன்யா முகம் கோவமாக இருக்குது, என்னன்னே காமிக்கல. டக்குன்னு வந்து இங்கே வந்து நின்னதுக்கப்புறமா வந்து பழனிவேல் கிட்ட என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ஏன்டா ஒரு தடவை 1000 ரூபா எடுத்து சரி போ அப்படின்னு சொல்லி அதுக்கே திட்டினேன், அதுக்கே குடும்பத்தில் அத்தனை பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு ஏதோ வந்து என் தம்பியை திட்டாதீங்க என் தொம்பியை திட்டாதீங்கன்னு உங்கள் அக்கா வந்து பேசினான். 10,000 ரூபாய் எடுத்திருக்க, அதை வச்சு தான் அந்த சீர் வாங்கி கொடுத்தியா, இப்போ சீர் வாங்கி தரல, இப்போ வந்து இப்போ உங்கள் அக்காவுக்கு சீர் வாங்கி ட்ரெஸ் இல்லை வந்து இப்போ ராஜிக்கு ட்ரெஸ் இல்லைன்னு யாராவது புலம்புனாங்களா, இப்போ தானே கதிர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான், நான் உங்கள் அக்காவுக்கு வேணா சேலை வாங்கி தரேன், நீ எதுக்கு போய் இப்போ சீர் செய்கிறேன்னு 10,000 ரூபாய் எடுத்து போயிருக்க அப்படின்னா என்ன மச்சான் சொல்கிறீங்க, நான் என்ன மச்சான் எடுத்தேன் அப்படின்னா நீ தான் எடுத்திருப்ப, வேற யார் எடுத்திருப்பா, எடுத்து பணத்தை போய் எடுத்துட்டு வேறு பெருமையாக வந்து நானும் சீர் தரேன், நான் உனக்கு பிறந்த வீட்டு சீர் தரேன் அப்படின்னு வசனம் பேசுகிற, அது உன் காசில் செய்யணும்டா, கடை காசில் செய்யக்கூடாது அப்படின்னு டக்குன்னு வந்து எனக்குன்னு எங்கே மச்சான் காசு இருக்குது அப்படின்னு ஒரு கோபமாக பேசணும்னா ஓ காசு தங்கனால நீயே எடுத்துக்கிட்ட அப்படி தானே, இப்போ என்ன சொல்ல வரேன், நான் உனக்கு பணமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன். மச்சான் நான் அதை பற்றி இப்போ பேசலை, ஆனால் ஒன்றே கடப்பணத்தை வச்சு நான் சீர் செய்யலை அப்படின்னு வந்து சொல்ல, கடப்பணத்தை வச்சு செய்யறா ஒன்ட்டங்கடா காசு இருந்துச்சு, வேற எங்கே இருந்து விட்ட காசு வரும், சும்மா கதை விட்டுட்டு இருக்கேன், என்னை பார்த்தா என்ன லூசு பைய மாதிரி தெரியுதா, ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன் பணத்தை எடுக்கிற வேலை வச்சுக்காத, நல்லா இல்லை அசிங்கமாக இருக்குன்னு சொல்லியாச்சு, இதில் வேற உங்கள் அக்கா அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு பொண்டாட்டி முன்னாடி திட்டாதீங்கன்னு வேறு, இப்படி செஞ்சால் அப்புறம் திட்டாமல் எப்படிலாம் இருப்பாங்க, ஏன்டி கோமதி நீ சொல்லு அப்படிங்கும் போது அவன் அப்படிலாம் எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப குரலை வஸ்தாதீங்க, 10,000 எங்கே போச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னா 10,000 எங்கே போயிருக்கோம், அவன் தான் எடுத்திருப்பான், வேற யார் எடுத்திருப்பா, திருப்பி அதே போய் கேட்கறதுக்கு எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு பேசும்பொழுது போதும் அப்படின்னு வந்து இப்போ கத்துறாங்க சுகன்யா கத்துனோடனே டக்குன்னு எல்லாம் ஷாக் ஆகி பார்க்க இப்போ தான் உள்ளார வச்சு எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்து முடிஞ்சிச்சு. எங்கள் அம்மா அப்பா சீருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு பணத்துக்கு வந்து பணத்தை கொடுத்தாங்க, அந்த பணத்தை இவர் அப்படியே கொண்டு போய் மொத்தமாக அவங்க அக்காவுக்கும் ராஜிக்கும் வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரணும்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. பணத்தை ஃபுல்லாக செலவழிச்சிட்டாரு. நான் அவரை பார்த்து கண்ட மேனிக்கு திட்டிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வெளில வந்தால் நீங்கள் அவரை போய் திருநாறு இருக்கிறீங்க, ஏற்கனவே ஏதோ திருநாருங்கும் போதே எனக்கு அவ்வளோ அசிங்கமாக அவமானமாக இருந்துச்சு. இப்போ என்ன அந்த 10,000 ரூபா வேணுமா, 10,000 ரூபா வேணா நான் எங்கள் அம்மா அப்பாவை கொடுக்க சொல்கிறேன், ஆனால் அவர் அதை எடுக்கல, அவர் வந்து வாங்கினது எங்கள் அம்மா அப்பா கொடுத்த பணத்தில் தான் அப்படின்னு சொல்ல அப்படியே அதிர்ச்சியாகி இப்போ பாண்டியன் ஒன்றும் புரியாமல் பார்க்கும் பொழுதே இப்போ லைட்டாக வந்து சரவணனுக்கு சந்தேகம் வந்து தங்கமயில பார்க்குறாங்க. தங்கமயில பார்க்கும் பொழுது எங்க அந்த 10,000 ரூபா மேட்ச் விஷயத்தை நாளைக்கு கேட்டுக்கலாங்க அப்படிங்கும் போது ஓ ஒருத்தர் 10,000 ரூபா தரேன்னு சொன்னார், ஒரு வேளை கொடுக்காம விட்டுருப்பாரோ அப்படின்னு வந்து பாண்டியன் பேச அதுக்குள்ளார இவ்வளோ பெரிய கலைபரத்தை உருவாக்கி விட்டீங்க, முதல்ல தயவு செஞ்சு எந்திரிச்சு முதல்ல உள்ளே வாங்க அப்படின்ட்டு இவர் வேறு கொஞ்சம் பெக்க போட்டிருக்கிறதுனால லைட்டாக சரக்கு போதையில் பேசிட்டார், நீ வந்து பெருசாக நினச்சிக்காதம்மா இப்படிலாம் பேசிட்டு உள்ளார போக இவர் காலில் எந்திரிச்சு ஒரு மாதிரி வந்து என்னடா அது பணத்தையும் காணா யார் எடுத்திருப்பா, இதில் வேற இவன் வந்து இந்த சீர் பணம் தான் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கதிர் என்ன பண்ணுறாரு, பணம் கொடுக்க வேண்டியவர் அவருக்கு தெரியும்,
ஸோ கதிர் என்ன பண்ணுறாரு, நேராக அவரை போய் பார்த்து, ஏன்னா நீங்கள் பணம் கொடுக்கணுன்னு இருந்துச்சு 10,000 நீங்கள் அதை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு வந்து பேச, ஒரே நிமிஷண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டு அந்த வீடியோ எடுத்துக்கிறார். வீடியோ எடுக்கும்பொழுது வந்து பார்த்தா அவர் வந்து அன்னைக்கு கடைக்கு வந்தேன்ப்பா, கடைக்கு வந்தபோது பாண்டியனும் இல்லை, அப்புறம் உங்கள் அண்ணனும் இல்லை, அதுக்கப்புறம் பழனிவேல் இருப்பான், பழனிவேட்டையாக கொடுக்கலான்னு பார்த்தா இல்லை, அப்புறம் வந்து உங்கள் அண்ணனோட உங்கள் அப்பாவோட சம்மந்தி தான் இருந்தார், உங்கள் அண்ணனோட மாமனார் அவரும், அப்புறம் உங்கள் பெரிய நீயும் தான் இருந்தாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கடையில் அப்படின்னு உடனே அவங்கள்ட்ட தான் கொடுத்தேங்கிறத வீடியோ எடுத்துக்கிறாரு. எடுத்த வேகத்தோட கதிர் இப்போ கடைக்கு வர, கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10,000 அவர் கொடுக்க வேண்டியவர் கொடுக்காம விட்டுருப்பாரோ, அதை தான் நான் வரவுன்னு சொல்லி எழுதிட்டேன், கொடுக்குறேன்னு அவர் சொன்னாருன்ட்டு, அதனால தான் இப்போ பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தங்கமயிலோட அப்பா என்ன பண்ணுறாரு மாணிக்கம் அப்படின்னா வந்து இப்போவே வந்து டக்குன்ட்டு கொஞ்சம் பணத்தை எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி 10,000 காசை பாக்கெட்டில் வச்சுட்டு யாரும் பார்க்காத போது கல்லாக்குள்ளார போட்டு விட்டுறலாம் அப்படின்னு கிளம்பி மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்காரு. இவர் நேராக கடைக்குள்ளார மாணிக்கம் நுழையும் பொழுதே வந்து அப்படியே கதிர் உள்ளார நுழைஞ்சு கதிர் வந்து அப்படியே அமைதியாக உள்ளார போக, நீங்கடா இங்கே வந்த, அங்கே ட்ராவல்ஸில் யார் இருக்கா அப்படின்னு வந்து பாண்டியன் கேட்கும் பொழுது வந்து ட்ராவல்ஸில் ராஜி இருக்கா, ராஜி பார்த்துப்பா அப்படின்னோடனே வந்து என்னடா அந்த பிள்ளையே பார்த்துக்க வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்க. இல்லைப்பா ஒரு விஷயத்த சொல்லணும்னு வந்தேன் அப்படின்னா வந்து என்னடா விஷயம் அப்படின்னா, மாமாவை மாமா எங்கப்பா அப்படின்னா, மாமா இல்லை கடையில் டெலிவரிக்கு போயிருக்கான், மாமாவை திருப்பி திட்டாதீங்கப்பா, அவர் அந்த மாதிரி திருடுற வேலைலாம் பண்ண மாட்டார், சும்மா 5 ரூபா 10 ரூபா ஏதாச்சும் விளையாட்டுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கணும், ஏதாவது டீ குடிக்கணும் அப்படின்னு எடுப்பாரே தவிர, பன்னு வாங்கணும் எடுப்பாரே தவிர வேறு எதுக்கும் எடுக்க மாட்டார், அவர் அப்படி எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே வேறு எதுவும் நடக்குது, நீங்கள் அவரை திருப்பி குறை சொல்கிறதுக்கு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னா, இந்த 10,000 வேணால் நான் கணக்கை மிஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து 1000 திருநது உண்மை தானே அப்படின்னா, எனக்கு என்னவோ அவர் பண்ணார்னு தோணலப்பா, இது உங்கள்கிட்ட நேராக பேசணும்னு தோணுச்சு அப்படிங்கும் போதே சரவணனும் வந்துடுறாரு. சரவணனும் வந்ததுக்கப்புறம் சரவணனுக்கு இப்போ வேறு திருன்னு இருக்கு, ஏன்னா அவருக்கு யார் எடுத்தாங்க யார் இதை பண்ணியிருப்பான்னு தெரியும், இருந்தாலும் அவர் சொல்லாமல் இருக்க. இப்போ வந்து அந்த ஆள் ஒருத்தர் பணம் கொடுக்கணும்டா, அந்த ஆள் கொடுக்க வேண்டிய பணம் தான் நான் தப்பாக நினச்சேன், வேணா அவன்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, நான் அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டான் அவங்க மாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இதை பாருங்கப்பா அப்படின்னு அந்த வீடியோவை போட்டோட வீடியோவில் பார்த்தா, நான் தான் அன்றைக்கி வந்து உங்கள் சம்மந்திகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறாரு பாண்டியன். ஷாக் ஆகி திரும்பி பார்க்க, இந்த ஆள் கையில் பாக்கெட்டில் காசு வச்சுருக்காரு, பாக்கெட்டில் காசு வச்சுட்டு அது வந்து சம்மந்தி, அது அன்னைக்கு ஒரு அவசரத்தில் நான் தான் உள்ளே வச்சலாம் நினச்சேன் அப்படிங்கும்போது, யோ வெக்கமால உனக்கு நிறுத்தியா அப்படின்னு இந்த பக்கம் டென்ஷன் ஆகி பாண்டியன் கத்துறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் சரவணன் என்னடா சரவணன் கத்துறா தெரியும் பார்த்தா, இந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம்ப்பா, இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, இன்றைக்கி தம்பி வந்து தைரியமாக சொன்னப்பறம் தான் எனக்கு சொல்லணும்னே தோணுது, ஏன்னா என்னால் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு. என்னடா சொல்லணும்னு நினச்சேன், என்னடா விஷயம் அப்படின்னா, இந்த குடும்பம் பண்ணுறது எல்லாமே பொய் ஃப்ராடுப்பா, முதல்ல பணத்தை திருடினது இந்த ஆள் தான், இவர் எடுத்ததை நான் பார்த்தேன், ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி தங்கமயில் ஒரு ட்ராமாவை போட்டா, அதே மாதிரி இப்பயுமே அவர் தான் எடுத்திருக்காரு இந்த 10,000 பணத்தையும், கடைசியில் இப்போ எல்லா பழியும் மாமா மேலே வந்து விடுது, மாமாவை தான் நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும் போது அதிர்ச்சி ஆகிட்டார் இப்போ பாண்டியன். சொல்கிறது உண்மையா, ஏமா மயில் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க, அவங்க அப்படியே திருன்னு முழிச்சு கண்ணீர் விட ஆரம்பிக்க, வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக வந்து சரி ஓகே பாவம் சம்மந்தின்னு சொல்லிட்டு கடையில் வேலை போட்டு கொடுத்தா கடையில் போய் கல்லால் கை வச்சுருக்கீங்க அப்படின்னு. இல்லை திருப்பி வச்சிடலான்னு சீருக்காக அப்படின்னா அதை சொல்லிட்டுலே எடுத்துருக்கணும், இல்லை கேட்டிருக்கலாமே, இல்லை இப்போ சீர் செய்யலான்னு யார் என்ன கேட்டா அப்படின்னு கேட்கும்பொழுதே திருன்னு முடிக்கிறதோட, இது மட்டும் இல்லைப்பா இன்னும் எக்கச்சக்க பொய்யை சொல்லி வச்சிருக்கா இவ சரியான ஒரு ஃப்ராடுப்பா அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதுக்கப்புறமா இப்போ என்ன ஆக போகுதுன்னு கதை போனால் கரெக்டாக இருக்கும். யாராச்சும் பூனைக்கு மணி கட்டணுங்கிற மாதிரி விஷயத்தை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.